மீனா என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? சண்டே சமையல் இதெல்லாம் சொல்லி இருக்கோம்ல. தண்ணி ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ ஃபிஷ் வாஷ் பண்ணிடலாமா? டியூனா ஃபிஷ்ஷு லைட்டாக வாஷ் பண்ணும். வச்சுருங்க. ஒன்றை என்ன வாஷ் பண்ணிட்டு இந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்டுருக்கியா? இல்லை, ட்ரை பண்ணிப்பேன். அது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா வஞ்சரம் மாதிரி இருக்குல்ல. நான் அதான் சொன்ன வஞ்சரம் மீன் மாதிரி இருக்கும். ஆனால் இது வஞ்சரம் கிடையாது, டியூனா ஃபிஷ். என்ன சொல்லுவாங்க தமிழில்? சூரமீன். கரெக்டு தான், கரெக்டு தான். டைம் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரத்துக்குள்ள குக்கிங் பண்ண பார்க்கலாமா? என்ன இன்னைக்கு பண்ணலாம்? ஃபிஷ் ஃப்ரை, ஓகே. கருமான் குழம்பு. கடம்பு குழம்பு பண்ண நல்லா இருக்குது. ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கப்போ ஃப்ரை. கொஞ்சமாக சால்ட் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சால்ட்டா? ஆமாம். இல்லை, ஃபிஷ் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம வாஷ் பண்ண ஃபிஷ் எல்லாமே உடஞ்சிரும். எஸ். இன்னும் இதை வந்துட்டு ஜென்டிலாக இது பண்ணும்போது எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வந்துடும். என்ன பண்ணுற? கவர் வாஷ் பண்ணுறேன். இப்படி இந்த கவர் தான் வந்து இன்னொரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்க போறீங்க, அப்படி தானே? வாஷ் பண்ணால் நெக்ஸ்ட் டைம் மீன் வாங்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ கவர் வேஸ்ட் பண்ணுவேன். நான் வந்து பிளாஸ்டிக்லாம் இல்லாமல் ரீசைக்கிள் பண்ணுறேன் பாரு. இந்த உலகத்துக்கு நல்ல என்விரான்மெண்ட்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் பாராட்டணும். இதை எடுத்துட்டு நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி வெயில காய வச்சா முடிச்சு. நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மீன் வாங்க. அந்த அடுத்த நெக்ஸ்ட் டைம்குள்ள அந்த கவர் எங்கே இருக்கும் தெரியுமா? நான் பத்திரமா வச்சுருக்கேன். நல்லா இருக்குமா உங்களுக்கு? அவ்வளோதான். க்ளீன் ஆயிடுச்சா? அவ்வளோதான், முடிஞ்சு. மிஸ்டி போடுற மாதிரி முன்னாடியே கேட்டு முன்னாடியே காய போட்டுருங்க, சரிங்களா? கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிரும். ஃபிஷ்ஷுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஃபிஷ்ஷுக்கு தேவையான இது வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள். எல்லா வீடியோலையும் இதுதான் சொல்லுவாங்க, ஆனால் உண்மையாக பொய்யான்றதா அவங்க. ஆமாம், வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் தான் இது. நெக்ஸ்ட் டைம் நாளைக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன். மம்மி தான் அரைச்சி கொடுத்தாங்க. ஃபிஷ்ஷுக்கு தேவையான அம்மா அரைச்சி கொடுத்தாங்க. கண்டிப்பாக அது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் இருக்கும். அப்போ நான் அரைச்சா? இந்த காலத்து பெண்கள் வீட்டில் எங்கே அரைக்கிறார்கள்? அரைக்கிறாங்க தான். இப்போ எல்லா பாய்ஸும் வந்து இதில் இருந்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்க. இல்லை அரைக்கிறதுக்கு அதனால கடையில் அவனை இதை ஒன்று சொல்லிடுறாங்க, டைம் இல்லை. இதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு இயற்கை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு இதில் வந்து நம்ம புளி யூஸ் பண்ணலாம். நம்ம கடை போயிருந்தோம்ல, அங்கே என்னென்ன வாங்கணும்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. இந்த பூண்டு வந்துட்டு 140 ½ kg இருக்கும். வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். இந்த புளி வந்துட்டு இதுவும் ½ kg இருக்கும், 50 rupees. வீட்டாண்டி வரும், அதுவுமே 100 rupees தான் 1 kg. இது வந்து 10 rupees. இந்த கெசரசா நம்ம குருமா குழம்புக்குலாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நான் வடவை வந்துட்டு இது யூஸ் பண்ணுறேன். இதுவும் நல்லாயிருக்கும். கடுகு 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன், 10 rupees. இதுவும் 10 rupees தான், இதுவும் 10 rupees தான். இதான் வாங்கினா. அதுக்கப்புறம் ஃபிஷ் வாங்கணும். சரி, ஓகே. இப்போ மசாலாக்கு நம்ம வந்துட்டு நான் வந்துட்டு புளி தான் ஆட் பண்ணுவேன். இப்போ நம்ம இது கொஞ்சமாக கிளாஸில் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஸ்பெசிஃபிக்கான போடுங்க. ஒரு பொருளை காட்ட போகிறேன், அது அவங்களுக்கு கோவம் கூட வரலாம், பட் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதுளம் பழத்தை பாருங்கள். இது நான் ஆக்சுவலாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்த மாதுளம் பழம். அந்த மாதுளை பழத்தை இன்னும் ஒரு வாரம் வச்சு சாப்பிடுவேன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃப்ரூட்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்தனா இங்கே பாருங்க, நீங்களே பாருங்க. இங்கே ஒரு ஆப்பிள், ஃப்ரிட்ஜில் இருக்க வேண்டிய ஆப்பிள், இங்கே ஒரு ஆப்பிள் இருக்குது. இது ஆக்சுவலாக எனக்கு தான் நினைக்கிறேன். என்னோட இந்த ஆப்பிள் வந்து கண்டிப்பாக என்னோட பிளேட்டுக்கு தான் வரும். இதை கட் பண்ணி அதுவும் கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன பண்ணுறது? அங்கே வச்சுறேன் இந்த பொருளை. இதே மாதிரி இந்த மாதுளை பழம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக இதை காட்டி ஆகணும். இதில் ஆஃப் ஆஃப் த மாதுளை பழம் போயிட்டு இருக்கு. மசாலா நல்லா இது பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு. இது என்ன ஃபிஷ்மா? டியூனா ஃபிஷ். டியூனா என்ன போடுறாங்க சொல்லுங்க. என்னது மசாலா போடுனா? என்ன மசாலா இது? எல்லாரும் கேட்குறாங்க, ஜியானாக்கு எப்படி குக்கிங் கற்றுக்கிறா அப்படின்னு சொல்லி. எப்படிமா கற்றுக்கிற? மம்மி பண்ணுறத பார்த்து தானே கற்றுக்கினேன். இல்லை, யூடியூப் பார்த்து கற்றுக்கணும்னு சொல்லி சேனா. யூடியூப் எப்போ பார்த்தீங்க குக்கிங்க்கு? நாளைக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லாமே ஃபிஷ் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம வஞ்சிரம் வாங்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் வஞ்சிரம் வாங்கி அது ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு என்ன சாவடிப்பீங்க, அப்படி தானே? நான் எல்லாமே எடிட்டில் தூக்கிடுவேன். என்ன வேணா பேசுவேன் நான். என்ஜாய் எடிட்டில் தூக்கிக்கோ. ஜியானா 1 வீக் ஃபுல்லாக இந்த ஃபிஷ் ஓடுமான்னு கேளு. 1 டேல எப்படி நம்ம இருக்கிறதுக்கு 3 மெம்பர்ஸ் தான் இருக்கோம். புஷ் பண்ணு. ஆமா, ஃப்ரை பண்ணுவோம். எப்படி ஃப்ரை பண்ணுவேன்? ஃப்ரை எப்படி பண்ணுவேன்? ஃப்ரை எப்படி பண்ணுவீங்க? என்ன போட்டு டு தி பாயிண்ட். நம்ம வீட்ல 3 மெம்பர்ஸ் தான் ஃபிஷ் இருக்கோம், ஜீவ் இருக்கோம். நம்ம எல்லாமே வந்துட்டு 1 kg வாங்கிருக்கோம். எப்படி ஜீவ் நமக்கு 3 மெம்பர்ஸ் ஆல 1 டேல 1 kg ஃபினிஷ் பண்ண முடியும்? ஸ்டஃப் பண்ணனும்ல நம்ம. அதுக்கு தான் நம்ம பல்கா வாங்கிட்டு வரோம். நம்ம அடிக்கடி போக முடியுமா அவ்வளவு தூரம்? தப்பா ஜீவ்? தப்பு தான் சொல்லு. நீ அம்மா பக்கமா அப்பா பக்கமா? அப்பா பக்கம். எனக்கு தெரியும் நீ 2 பக்கமே வந்து சமாதானமா போயிடுவேன். நீ 2 பக்கமும் அடி விடும். ஆமா,
ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்திருந்தோம், மசாலா போட்டு பண்ணிட்டுருக்கோம். தலையெல்லாம் வந்துட்டு குழம்பு வைக்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம வந்துட்டு கடம்பா வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 kg 100 rupees. ஃபிஷ்ஷு வந்துட்டு 250, 1.5 kg இருந்தது, 1 kg 200. அது இல்லாமல் நம்ம சைடில் வந்துட்டு நெத்திலி வச்சுருக்கோம். நெத்திலியுமே சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதுவுமே வந்துட்டு 181 kg. நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம கடம்பா ஃப்ரைக்கு கடம்பா உள்ளே விட்டு நம்ம வந்துட்டு அது உள்ளே இருக்க ஸ்டெம்மு தலையெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் வாட்டரில் காட்டினாலே ஸ்கின் எல்லாமே நல்லா வந்து தேய்ச்சி எடுத்தாலே வந்துடும். அதை நல்லா பேக்வேர்டாக திருப்பி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாலே உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். இப்போ மீன் குழம்புக்கு புளியை கொஞ்சம் நல்லா வந்துட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ நெத்திலி எப்படி க்ளீன் பண்ணுறது? ஃபஸ்ட்டு வந்துட்டு தலையை பிச்சுட்டு அங்கேருந்து கை வச்சு நீங்கள் குடல் வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணி லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவர். சிம்பிள் தான், ஈஸியாக கையிலே பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். கரைச்சி வச்சுக்கலாம். புளி கரைச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி கரைச்சி ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. ஜியோ என்ன பண்ணுறீங்க? என்ன சாப்பிட்றீங்க? இது என்ன இது என்னது? இது கிரேப்ஸ் எப்படி சாப்பிடணும்? கொட்டை என்ன பண்ணணும்? துப்பிடணுமா? வெளியே துப்பிடணுமா? கொட்டை சாப்பிடக்கூடாதா? சே, அதான் இப்படி துப்பி வச்சிருக்கியா? சாப்பிட்றதுல யாருன்னா துப்புவாங்களா? தனியாக ஒரு பிளேட் வச்சு அதில் தானே துப்பணும். சரி, நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பண்ணுங்க. என்ன பூண்டை வந்துட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா நச்சு வச்சுக்கோ. பண்ணி வச்சுட்டோம். எப்பவுமே சாப்பாடை ஊற வச்சு நீங்கள் வெடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ரைஸ் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் குழம்பு பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் வந்து வெந்தயம் போட்டுருங்க. குட்டி குட்டியாக நறுக்குனா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா இடித்து வச்சுருந்தாலும் அந்த பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இடித்து வச்சு போட்டிருந்தா பூண்டு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் உரிச்சு போடுறத விட இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, 2 கூட போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி புளி கரைச்சலில் மிளகாத்தூள் போட்டதுனால கம்மியாக போடுறேன், பாப்பா கொடுக்கறதுனால. தக்காளி போடாமையும் பண்ணலாம், ஆனால் நான் தக்காளி ஆட் பண்ணுவேன். நிறைய பேர் தக்காளி போட மாட்டாங்க. அதுக்குள்ளே கேஸ் தீர்ந்துடுச்சு, அதுவுமே சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு குட்டி குட்டியாக உங்களுக்கு தக்காளி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி தக்காளி நல்லா ஃப்ரை ஆகி ஸ்மாஷ் ஆகணும். அதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டே இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரைஸ்னு வச்சுருந்தோம்ல, அது பொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை வந்துட்டு ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைடில் வந்துட்டு கடம்பா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு நம்ம ரைஸ்மே வந்துட்டு ஹாஃப் குக் ஆயிடுச்சு. சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே குட்டி குட்டியாக சாப் பண்ண ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும். நம்மளோட மீன் குழம்பு என்ன ஆகிட்டுருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நல்லா உங்களுக்கு வாசம் வரும். அப்போ குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்துட்டு நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே நான் வந்துட்டு பொரியலும் பண்ணலாம், பட் நான் தனியாக இதில் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக இருக்கிறனால பாப்பா கொடுத்துருவேன் நான் அதை. பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ஆனியனும் அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பெப்பருமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ காரம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மீனுமே நல்லா செட் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுருந்த கனவா மீன் இருக்குல்ல, அதை போட்டுடுங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். அதுலேருந்தே நிறைய தண்ணி ரிலீஸ் ஆகும். அந்த தண்ணியுமே போதுமான அளவு உங்களுக்கு நல்லா வெந்து வரத்துக்கு. இப்போ ஒரு குட்டி பேனில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு மீனாக போட்டு மீனையும் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நிறைய தண்ணி வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரையில் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கனவா மீனுமே அதிலே தண்ணி ரிலீஸ் ஆகி நல்லா ஸ்லோவாக குக் ஆகிட்டே இருக்குது. நல்லா குக் ஆகி வரணும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ண உடனே நல்லா நுணுக்கின பெப்பர் இருக்குல்ல, நுணுக்கின பெப்பரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்குவிட் ஃப்ரையுமே ரெடி ஆயிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். மீன் குழம்பு உள்ளதாங்க நம்ம வீட்டு சண்டே ஸ்பெஷல். இதுதாங்க மெனு. ஃபிஷ் ஃப்ரை, கடம்பா ஃப்ரை, மீன் குழம்பு, சுட சுட சாதம். ரொம்ப டேஸ்ட் அண்ட் எம்மியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபன்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.